லாஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் இன்னசென்ட் மாமாவோட ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு ஸ்கூலுக்கு அப்பா இல்லைன்னா அம்மா அழைச்சிட்டு வரணும் அப்படின்றப்போ அப்பா ஒரு சில நாள் வீட்டில் இல்லாத அன்றைக்கி அம்மாவை கூப்பிட்டு போகிறப்போ என்றைக்கோ ஒரு நாள் அம்மாவோட பேர் இப்படி தான் எழுதணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை வந்துட்டு ரேங்க் கார்டில் பிழை இல்லாமல் எழுதுவாங்க. ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முதல் நாளே வந்துட்டு நாளைக்கு இதை போடலாம் அதை போடலான்னு எடுத்து வச்சுட்டு இருப்போம். ஆனால் அம்மா என்ன திரும்ப பண்ணுவாங்க, முன்னாடி நாள் உட்காந்து அவங்க மஞ்சள் கயிறை மட்டும் புதுசாக மாற்றுவாங்க. சாப்பாடு எல்லாருக்கும் வச்சுட்டு கடைசியாக சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தங்க ரெண்டாவது வாட்டி சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டால், நான் சாப்பிட்டுட்டேன், வந்ததுமே எனக்கு பசி இல்லை, நீ சாப்பிடுன்ட்டு வாய்க்கு செம போய் சொல்லுவாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னா வாமா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னா ஒரு நாளும் வரமாட்டாங்க. இதே தான் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஆளாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் நிற்பாங்க. மழைக்கு கூட பள்ளிக்கு போயிருக்க மாட்டாங்க, ஆனால் மனக்கணக்கில் அப்படியே புலியாக இருப்பாங்க. ஒரு தாய் தான் பிள்ளைங்களுக்காக என்னென்ன விஷயத்தெல்லாம் விட்டு கொடுக்கலாம், தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமோ அப்படின்றப்போ தான் பிள்ளைங்களுக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும் இருக்கிறவ மட்டும்தான் தாய்.